என்ன சொல்றது, நல்லா இருக்குன்னு சொல்றதா நல்லா இல்லைன்னு சொல்றதா? நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், நல்ல காமெடி ஃபிலிம், சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. நல்லா இருந்தது, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எந்த சீன்னா எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே இதுவா இல்ல. மியூசிக் தான் பயம்னா, மியூசிக் தான், வேற எதுவும் இல்ல. கண்டிப்பா போர்லாம் இல்ல, காமெடி நல்லா இருக்கு. அதான் யோகி பாபு இருக்காங்களே, அப்புறம் என்ன. நல்லா இருக்கு ப்ரோ, அவ்வளவுதான். சேம் கான்செப்ட் தான். என்ன சொல்றது, நல்லா இருக்குன்னு சொல்றதா நல்லா இல்லைன்னு சொல்றதா? ஓகே ப்ரோ, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். டிஃபரெண்டா எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, அதே கான்செப்ட் தான். பட் ஓகே, போர் அடிக்காம போகுது, நல்லா இருக்கு. காமெடி சிந்தர்சி அந்த அந்த ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஒரு அடுத்த பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலையே. காமெடி நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. அந்த அஷ்டிச்சோ பாட்டு கூட நல்லா தான் இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் அரண்மனை பார்ட் 5. இவனுங்க கூட படம் பார்க்க வந்து அவரும் படம் பார்க்க வர மாட்டாருங்க. சத்தம் போட்டே கால சாவடிச்சிட்டானுங்க. இது கிளிப்படுத்துது அந்த மாதிரி. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள், சேம் ஸ்டோரி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸா இருக்கு. அம்மா அப்பா சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. சந்தோஷ் பாபு நல்லா பண்ணிருக்காரு, தமனா நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு கிராபிக்ஸ் தான், இந்த வாட்டி கிராபிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நமக்கு போர் அடிக்குன்னு நினைக்கிறோம், ஆனா போர் அடிக்கலாம். பட் ஆனா உண்மையிலே ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. கொடுத்த கருத்துக்கு ஒர்த்தான்னு கேட்டா ஓகே ப்ரோ. சும்மா ஜாலியா வீட்டுல இருக்கீங்கன்னா வந்து பாக்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். கவனம் நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. என்ன சிரிக்கலாம் முடியல, அப்பப்போ சிரிச்சுக்கிறோம், பரவாயில்ல. இருந்தாலும் என்ன ப்ரோ, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரே ஜோனர் தானே, ஏதோ டிஃபரெண்டா காமிக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. மேக்கிங்ல ஜூம், அந்த மேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட்ல எப்பயும் போல கிளைமேக்ஸ், அந்த சாங் அம்மன் சாங் அப்படியே முடிச்சுட்டு தயாரிப்பு பை குஷ்பு அந்த டீம் போட்டு முடிச்சுட்டாங்க ஜாலியா. ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓவராலா படம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. வீட்டுல சும்மா ஓடிச்சுன்னா வந்து படம் பாருங்க, நல்லா இருக்கும், அவ்வளவுதான். முன்னாடி ஒரே 2 சீன் மட்டும் நல்லா இருக்கும். அது முன்னாடி எல்லாம் அவரும் மொக்க பண்ணிட்டாங்க. இல்ல ப்ராப்பரா யோகி பாபு, விடிவி கணேஷ் எல்லாருமே ரொம்ப வெறுப்பு எதிராக. வழக்கமா அந்த முடியல அவங்களோட என்ன பாடி லாங்குவேஜ், அதே பாடி லாங்குவேஜ் டிராவல் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கடுப்பா வருது. ஆக்சுவலா நீங்க லாஜிக்னு பாத்தீங்கன்னா படத்தை 10 பைசா லாஜிக் கிடையாது, அந்த மாதிரிதான் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. பேய ஒரு சீன்ல வந்து ரொம்ப பவரா காட்டுறாங்க, அடுத்த சீன்ல பேய வந்து சுந்தர்சி போட்டு வெளியே மெழுகிறாப்புல. இது என்ன ஜானர்ல எடுத்ததே தெரியல, அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ஹாரர் காமெடி இந்த ஜானர்ல இந்த படம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஹாரர் காமெடினும் சொல்ல முடியாது, நம்ம பியூர்லி ஹாரர்னு சொல்ல முடியாது, பியூர்லி காமெடியும் சொல்ல முடியாது. வேணா கிரிஞ்சு படம் வேணா சொல்லலாம். இது அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. பேய வச்சு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. லாஜிக் இல்ல ப்ரோ, சுத்தமா லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்கணும். லாஜிக்ன்றது கடுகளவு கூட கிடையாது படத்துல, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாத்த படத்தையும் மிஞ்சுறாரு போல ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்ல, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கிரிஞ்சா இருக்கும். செல்வின்னு பேரை கடனை போய் அடிப்பாப்ல, அப்படியே கிரிஞ்செல்லாம் பண்ணி வச்சிருக்காரு படத்துல. ரொம்ப கடுப்பு தமனாவை விட்டுட்டு, சாரி அன்சிகாவை விட்டு தமனாவை பிடிச்சிட்டாப்ல இந்த படத்துல. கிளாமர்ன்றதெல்லாம் படத்துல கிடையவே கிடையாது. ஓப்பனா சொன்னா கிளாமர்ன்றது ஆரம்பத்துல கிடையவே கிடையாது. மக்கள் எல்லாம் காஞ்சி போய் உட்காண்டானுங்க. கடைசியில அந்த பாட்டை போட்டாதானே எந்த போகணும்னு உட்காண்டானுங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் மோர் வேற கேட்டானுங்க சேர்ந்து. அது ஒண்ணுதான் படத்துல ஆறுதலான விஷயம், வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. பாட்டுக்காக மட்டும் போலாம் இல்ல. நான் சொல்றேன்ல, நீ படம் பாக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வரவே வராது. வேற ஏதாவது படத்துக்கு போயிடு, பக்கத்து ஸ்கிரீன்ல ஓடுற படத்துக்கு போயிடு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா ஒரு 10 நிமிஷம் மொத்த கதையும் சொல்லுவாங்க அவங்களே. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு மொத்தமா சொல்லுவாங்க. ஒரு அதை அப்படியே கேட்டுட்டு திருப்பி போயிடு அந்த படத்துக்கு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா படம் டைட்டில் எல்லாம் போட்டு வெளில வருவாங்க. அப்ப போய் உட்காந்து திருப்பி பாட்டை பார்த்துட்டு வெளில முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. அரண்மனை சீரீஸே டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. நீங்க 1 மட்டும் தான் ஓரளவு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து 2, 3, 4 எடுத்த எல்லாமே கேவலமா தான் இருக்கு. 5 வர லீடு கொடுக்குறாங்க. அரண்மனையை போயிட்டே
பண்ணிருக்காரு. வேற கலைஞர் மாதிரி நிறைய பண்ணலாம் இல்ல அவ்வளவுதான், அவருக்கு என்ன வருமோ அதான் பண்ண முடியும் சரிங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சாரு அவரோட ஆள் மனசுக்குள்ள யாரோ போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி ஹாரர் காமெடி பண்றது நீதான்டா கிங்னு சொல்லிருக்காங்க போல. அதை அவர் நம்பி இப்ப படம் எடுத்துட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு நம்ம இருப்போம்ல, அதனால எடுத்துட்டு இருக்காப்ல. உட்கார முடியல உள்ள, ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த காமெடி போர்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணுறோம். என்னதான் நீ காமெடி ஆக்டர் எவ்வளவு பேர் போட்டாலும் ஒட்டராஜேந்திரன் வராது, எதுக்கு வராருன்னு தெரியல. ஒரே ஒரு சீன் வந்துட்டு போறாரு, ரொம்ப கடுப்பா இருக்கு. இல்ல பிரஸ் மீட்ல கூட கேட்டிருந்தாங்க யோகி பாபு கிட்ட, ஏன் இப்ப எல்லாம் வந்து காமெடி வந்து சரியா வரலன்றது. அது வந்து கோமா சென்சாருக்கு நீங்க வரீங்களா, இப்ப முன்னாடி வந்து கவுண்டமணி சார் பேசுற மாதிரி எல்லாம் கோமட்டி தலையெல்லாம் பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் எங்களால காமெடி பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. இது காரணம் அது மட்டுமா இல்ல உங்கள்ட்ட ஸ்டஃப் குறைஞ்சிருச்சா? சீரியஸா சொல்லணும்னா உன்கிட்ட வந்து கண்டென்ட் இல்ல. ஆக்சுவலா காமெடிக்கான ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட இல்ல. நீ அதை சமாளிக்கிறதுக்கு ஊர்பட்ட கம்பி கதையெல்லாம் சுத்தி விடுற, அதுதான் உண்மை. சொல்ல போனா எதுக்கு எது வேணுமோ அது இருக்கணும் இல்லையா, அது கிடையாது. இவங்க ஏதோ ஒண்ணு, அதாவது இவங்க ஏதோ ஒண்ணு வேணும் காமெடின்ற பேர்ல ஒண்ணு பண்ணணுமேன்றதுக்காக பண்றாங்களே தவிர மத்தபடி வந்து சுத்தமா காமெடி குறையறதுக்கு காரணம் அது சென்சார்ல குறைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. குறைச்ச விட நீ பீப் போட்டு போ, பரவாயில்ல, நாங்க ரசி, எங்களுக்கு தெரியும் வாயை வச்சு நாங்க ரசிக்கிறோம், பிரச்சனை கிடையாது. சும்மா எல்லாம் சும்மா ஊழக எல்லாம் வேஸ்ட், எல்லாம் ரொம்ப கடுப்பு தான் ப்ரோ. இப்ப இந்த படம் நம்பி போலாமா வேண்டாமா? இது அதாவது சொல்றேனே, ஒன்னே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். உன்கிட்ட கதை இல்ல, சரி லாஜிக் இல்ல, எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, அட்லீஸ்ட் கிளாமர் கூட இல்ல படத்துல. அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த ஹாரர் சீனாவது கொஞ்சம் டெரரா இருக்கணும். 2 சீனுக்கு மேல ஹாரரும் கொஞ்சம் ப்ராப்பரா கிடையாது. சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியாவது கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும், அதுவும் கிடையவே கிடையாது. சரி அட்லீஸ்ட் இந்த கிளைமேக்ஸ்ல போட பாட்டியாவது ஒழுங்கா போடணும், அதுலயும் கூடுதல் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா. எவ்வளவு சீனம் பிளட் பண்ணிட்டாங்க தெரியுமா உனக்கு. அதனால எதையுமே பேக்ரவுண்ட் நல்லா தான், பேக்ரவுண்ட் மியூசிக்ல உண்மையில நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் படத்துக்கு வந்து அந்த அந்த 2 சீனுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 சீன் நல்லா இருக்கு, ஹாரர் எஃபெக்ட் இருக்குன்னு, அது காரணம் அந்த பேக்ரவுண்ட் தான். இப்போ அவர் கொடுத்த வேலையை கரெக்டா தான் பண்ணிருக்காப்ல, அதுல எந்த இதுவும் கிடையாது, நல்லா பண்ணிருக்காப்ல. பட் ஆனா ஸ்கிரிப்ட் ஒண்ணுமே இல்ல. அதாவது எப்படின்னா நம்ம சுந்தர் சி நினைச்சாருன்னா எதை வேணா பண்ணுவாரு. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி சும்மா எப்பயும் வர்றது தானே அரண்மனை 1, 2, 3. நாங்க அரண்மனை 1, 2, 3, 4 ஒன்னாதான் நாங்க பாக்குறோம். அது எங்க வீட்டு கண்ணாதான் நாங்க பாக்குறோம். ஓகேவா? வேற அதான் டிஃபரெண்டா லாஸ்ட்ல ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு, குழந்தைய காப்பாத்துற தமனாவை வந்து தாய்மையை காட்டியிருக்காரு. இந்த 3 படத்துல வந்து 3 இதுல வந்து உங்களுக்கு தாய்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா, இதுல வந்து தாய்மையை புதுசா சொல்லியிருக்காரு. யாரு? ராசிகண்ணா வந்து ஒரு டாக்டரா வருது. கதாநாயகி எல்லாம் யாரையும் நாங்க பாக்குறது இல்லை. இனிமே கதாநாயகிக்கு எல்லாம் வேலையே கிடையாது, கேரக்டர் ஒண்டி தான். ஓகேவா? காமெடி வந்து சேசு அண்ணா வந்து நினைச்சது கிடைக்கிற கலாக்கா கிடையாது, வெயிட் பண்ணி பாக்குற பலாக்கான்னு சொல்லி கோயசல்லாக்காவோட லுக் விடுறாரு. இது வரைக்கும் நம்ம மனோபலம் இழந்துட்டோம், இப்ப சேசும் வந்து அதுல இழந்துட்டோம். அதான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஓகே, ஒரு வட்டம் பாக்கலாம், அவ்வளவுதான். டைம் பாஸ் தானே, நம்ம டைம் பாஸ்க்கு தான் படத்தை பாக்குறோம். அது என்னமோ தெரியல, ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, 10 நிமிஷம் கடைசியா 10 நிமிஷம் தூக்கி வாரி சாப்பிட்டு அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாமி பாட்டு. ஓகே, மக்கள் பார்க்கலாம், அவ்வளவுதான். பஸ் ஸ்டாப்ல போர் அடிக்கல, ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓடாத செக்குல ஒரு வேப்பங்கொட்டையை போட்டு ஆட்டுறது இல்லையா, ஏன்னா நெகட்டிவா எனக்கு பேச தெரியாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இப்படியே சோகத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தேன், என்னடா பண்ண போறாரு வக்கீல் அப்படின்னு. ஆனா வாயில இல்லாத வக்கீல், வாயிலே போடுற வக்கீல்னு கடைசியா 10 நிமிஷத்துல நம்ம கொடுத்த காசை ஏமாத்தாம ஒரு பாட்டை போட்டா இருப்பாரு. அந்த பாட்டுலயே மேட்ரு ஓவர். ஓகேவா? படத்துல எந்த குறையும் கிடையாது, தாய்மையை நல்லா காட்டியிருக்காங்க. என்ன குறைன்னா அவங்க எல்லாம் வந்து இப்ப ஒரு சீரியல் பார்ப்போம், இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சிருப்பான், நாளைக்கு சமாதானம் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரி டீம் இது. நீ பணத்துக்கோ புகழுக்கோ இப்ப எதுவுமே நீ கொடுக்குற ஹேட்டரை கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க போட்ட காசை எடுத்துருவாங்க. 10 கோடினா 20 கோடி அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரிதான் ஆர்டிஸ்ட போடுவாங்க, எடுத்து. ஏன்னா இதெல்லாம் மணிவண்ணன் சார் டீம், மணிவண்ணன் சாரு டீம் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் கொஞ்சம் ஓரமா உட்காரு வரேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி டீம் நான் பார்த்திருக்கேன், பழகிருக்கேன், அதனால வச்சு சொல்றேன். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை. அது சாமி பாட்டு ஒண்ணு இருக்குது, பூம்ஸ் தான், அவ்வளவுதான்.